ஒரு மனிதன் ஒரு முழு ஆடு சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பையன்கிட்ட சொல்றாரு, போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ கூட்டிட்டு வா, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சொன்னார். அவனுக்கு ஃபர்ஸ்ட் யார கூப்பிடுறதுன்னு தெரியல. அதனால எங்க வீடு தீப்பற்றி எரியுது அப்படின்னு சொல்லி கத்துனான். அப்ப வந்து 2-3 பேரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வராங்க. பிறகு அந்த உதவிக்கு வந்தவர்களையே வீட்டுக்குள் அழைத்து விருந்து வைத்தான். அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அவரோட மகனை தனியா கூப்பிட்டு கேக்குறாரு, இவர்கள் யாருப்பா, புதுமுகங்களாக இருக்கிறாங்க என்று கேட்டார். அதுக்கு அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீடு தீப்பற்றி எரியுதுன்னு சொல்லி கத்துனேன். அப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல, இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. நம்மளோட கஷ்ட காலத்துல யாரு வந்து உதவி செய்கிறார்களோ அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கும் புரியுது, உதவி தேவைப்படும் நேரத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் என்று. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட கஷ்ட காலத்துல கண்டிப்பா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எங்க போய் நமக்கு உதவி பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. அவங்க தான் உங்களை அதுல இருந்து காப்பாத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் தினமும் பார்க்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.